நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த தொழிலை நம்ம செய்யும்போது ஒரு கோடீஸ்வரனாகவோ, ஒரு மில்லியனராகவோ, ஒரு பில்லியனராகவோ ஆக முடியும். அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 லட்சம் வரைக்குமாவது இதில் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு தொழிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு பொருள் பல தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இது அடுத்த பார்ட்டாக இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் வருது. அப்போது இந்த ஒரு பொருளில் நம்ம எடுத்துக்கக்கூடியது தேங்காய். இன்றைக்கி நம்ம ஒரு மதிப்பு கூட்டு பொருள் தயாரிக்க போகிறோம். இந்த மதிப்பு கூட்டு பொருள் பார்த்திங்கன்னா, இதை தயாரித்ததுக்கப்புறம் இது ஒரு 10 விதமான பொருட்கள் தயாரிப்பில் இது பயன்படுது. அப்படிங்கும்போது இதோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு புதுக்கோட்டையில் ஒருத்தர் இது செஞ்ச ஒரு மில்லியனரே ஆயிருக்காரு. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி, அதனால எக்ஸ்போர்ட்டும் இது என்ன செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் என்ன, அதுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எந்த மாதிரி அந்த பொருளை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சாதாரணமாக தேங்காய்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், இளநியாகவும் பயன்படுத்துகிறோம், தேங்காயாகவும் பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தென்னை மட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அந்த தென்னை மட்டை, அதாவது கோகோ ஹஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓடுகளை நம்ம என்ன செய்கிறதுல, நம்ம சாதாரணமாக பயன்படுத்துறதுல அதை தூக்கி போட்டுடுறோம். அந்த தூக்கி போடக்கூடிய வேஸ்ட்டான ஒரு பொருள்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி இந்த மதிப்பு கூட்டு பொருள் தயாரிக்க போகிறோம். இதுலேருந்து என்னென்னா கோகோ ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கோகோ பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோகோ ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு இலைகள் மாதிரி மெல்லிசா அதுலேருந்து நாராக நம்ம தயாரிக்கிறது தான் கோகோ ஃபைபர். அதே கோகோ பீட் அப்படிங்கிறது அதையே நம்ம கொஞ்சம் பொடியாக தயாரித்தோம்னா அது கோகோ பீட். ஓகேங்களா? இப்போ இந்த கோகோ ஃபைபரை நம்ம எதுக்கு தயாரிக்கிறோம், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஃபா தயாரிக்கிறதுல, அப்புறம் பார்த்திங்கன்னா மெத்தைகள் தயாரிக்கிறதுல, நிறைய ஏதாவது கிளாஸ் பொருள் வச்சு வராங்க, அதில் கொஞ்சம் கீழே பரப்பி வச்சு அது மேலே உடையாமல் அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கோகோ ஃபைபர்ஸ் நிறைய பயன்படுது. இதுலேயே வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த கயிறு திரிப்பாங்க இல்லையா, அந்த கயிறு வந்து தயாரிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபேக்ட்ரிஸில் இந்த கோகோ ஃபைபரை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கோகோ ஃபைபர் நம்ம தயாரித்தோம் அப்படின்னா அதோட சேல்ஸ் வந்து நம்ம நல்ல விதமாக செய்ய முடியும் அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதே வந்து கோகோ பீட் அப்படிங்கிறது அதில் கடைசியாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு தூளான ஒரு பொருள். சரிங்களா? இந்த கோகோ பீட்டை சாதாரணமாக இப்போது இந்த விவசாயத்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 88% நீரை வந்து தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் ஒரு 4 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட இது என்ன செய்யும், தண்ணீரை தேக்கி வச்சுக்கிற ஆற்றல் வந்து இதுக்கு அதிகம். இப்போ நம்ம சாதாரணமாக க்ரீன் பேக்கில் வந்து செடி வைக்கிறாங்க, நர்சரியில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் இதோட பயன்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இயற்கையான ஒரு பொருள், இது வந்து தண்ணீரை இழுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதுங்கிறதுனால இது செடிகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோன்னு உங்களுக்கு பேக் பண்ணி இதை சேல் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இது இப்போ இதோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான இந்த கோகோ பீட், அதாவது தூளாக இருக்கக்கூடிய அந்த கோகோ பவுடரை டேப்லெட்ஸாக பண்ணி தராங்க. அதாவது ரவுண்டாக டேப்லெட்ஸாக பண்ணி தராங்க. அதுவே பிளாக்ஸ் மாதிரி, அதாவது பெரிய பெரிய சதுரமாக உங்களுக்கு பிளாக்ஸ் மாதிரி என்ன பண்ணுறாங்க, செஞ்சும் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு கயிறு போட்டு கட்டி அப்படியே கூட தர்றாங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தடில் இது தராங்க. அப்போது நீங்கள் ஒரு மேட்ரஸ் தயாரிக்கிற கம்பெனிக்கு கொடுக்கலாம், சோஃபா தயாரிக்கிற கம்பெனிக்கு விற்க முடியும், அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் கொடுக்க முடியும், நர்சரி வச்சுருக்கவங்களுக்கு விற்க முடியும், அக்ரிகல்ச்சர் ஷாப்ஸ்லலாம் நீங்கள் விற்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் ஆன்லைன் சேல் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் ஓடுகளை நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இளநீ கடை, தேங்காய் விற்கிற இடத்துலலாம் போய் கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் இடம் கிளியரானா போதும் அப்படி சொல்லிட்டு கூட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கும்போது வாங்கி அதை நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை உடைக்கிற அந்த எந்திரத்துக்குள்ளே நீங்கள் போடணும். இது பார்த்திங்கன்னா அப்படி செத்த நேரத்தில் இந்த ப்ராசஸ் வந்து கடகடன்னு முடிஞ்சிடும், உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகாது.
முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே போட்டோன்னே அது சுத்தமாக பீஸ் பீஸாக ஆகி இலைகளாக அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது வரும்போது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் லைட்டாக என்ன செஞ்சுக்குவாங்க, காய வச்சுப்பாங்க. ஒரு சில இடத்துல திரும்ப மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து ஒரு 2 நாள் வச்சுருந்து திரும்ப அந்த மிஷினில் கொடுத்து எடுப்பாங்க. அப்போ இதுக்கு அடுத்த செட்டாக ஒரு சில ஃபைபர்ஸ் அந்த இலைகள் வந்து உங்களுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு அடைச்சி கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா இதுக்கு கம்ப்ரெஷர் மிஷின் இருக்குது, அதில் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணி அதை என்ன செய்வாங்க, எந்த ஷேப்பில் கேட்குறாங்களோ அந்த ஷேப்பில் கட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கடைசியாக அப்படியே தூளாக உங்களுக்கு எல்லா ஃபைபர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தூளாக வரும். அதுதான் கோகோ பித். அது வந்து உங்களுக்கு பவுடராக இருக்கும். அந்த பவுடரை ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். அதை நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை பெல்லட்ஸாவோ இல்லைன்னா பேக்கெட்ஸாவோ உங்களுக்கு பிளாக்ஸாவோ உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி வேணாலும், அதாவது தூளாக வந்து 1 கிலோ இவ்வளவுன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு செங்கல் மாதிரி ஒரு பிளாக்காக பண்ணி அதை சேல் பண்ணலாம், இல்லைன்னா ரவுண்டாக டேப்லெட் மாதிரி பண்ணி சேல் பண்ணலாம். இத்தனை விதமாக இதை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இது ஒரு நல்ல லாபகரமான தொழில். நீங்கள் ஒரு தேங்காயை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீணாப்புற பொருள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் இந்த வீடியோ போடும்போதே இது ஒரு பொருள் பல தொழில்கள் அப்படின்னு போடணும்னு நினச்சே நான் போட்டேன். இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த தேங்காய் ஓடுகள்லேருந்து உங்களுக்கு எதுவுமே வீணாக போகாது. பாதி இலைகளாக வந்துட போது மிச்சம் இருக்கிற தூளை நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க, அதை அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்த போகிறீங்க. அப்போ இதுவும் விலைக்கு போகுது, அதுவும் விலைக்கு போகுது. உங்களுக்கு இதில் எதுவுமே வந்து என்ன செய்யாது, வீணாகாது. ஓகேங்களா? அப்போது இந்த பிஸ்னஸ் நம்ம தொடங்கணும் அப்படின்னா என்ன முதலீடு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய மிஷினரி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து இது மாறும். உங்களுக்கு பெரிய இடம்ங்கிறது கண்டிப்பாக தேவை. நீங்கள் அது ரெண்ட்டுக்கு பிடிச்சாலும் சரி, இல்லை லீஸுக்கு பிடிச்சாலும் சரி, இல்லை சொந்தமான இடமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய இடம் வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் மிஷினரிஸ் வாங்கி செட் பண்ணணும். நீங்கள் மிஷினரிஸ் வாங்குகிற இடத்துலேயே உங்களுக்கு எப்படி செய்கிறாங்கங்கிற டீட்டெயில் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. இதில் பெரிய டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் வாங்கி செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இபி பில் அப்படிங்கிறது கணிசமாக இதுக்கு வரும் கண்டிப்பாக. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய அளவில் இயங்கக்கூடிய ஒரு மிஷின். அப்போது இதுக்கான முதலீடு என்னவா இருக்கும்? அப்போ ரொம்ப சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 லட்ச ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். பெரிய அளவில் செய்கிறீங்கன்னா ஒரு 25லேருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இதுதான் இதோட முதலீடு. அப்போ இவ்வளோ முதலீடு போடுறோம், இதில் ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். இதில் பெரிய அளவில் ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் தனித்தனி மிஷினரிஸாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ முதலீடு தேவைப்படாது. ஏன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு தனியாக, ஃபைபருக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்குது, அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கோகோ அந்த பீட்டுக்கு, அதாவது தூளுக்கு தனியாக இருக்குது, அது வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 2-3 மிஷினாக வாங்கும்போது சின்ன சின்ன மிஷின்ஸாக வாங்கியும் இந்த தொழிலை செய்ய முடியும். அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்கும்? நீங்கள் மாதத்துக்கு தாராளமாக ஒரு 3லேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இது தனித்தனியாக நம்ம விற்கிறோம், எந்த மாதிரி விற்கிறோமோ அதை பொறுத்து இதில் லாபம் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும், கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறீங்கன்னா 3லேருந்து 5 லட்சம் வரைக்கும் இதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இன்னுமே அதிகமாக இதில் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.